வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா, டபிள்யூடபிள்யூஇல புதுசாக ஒரு மிஸ்ட்ரியஸ்ட் மாஸ்க் மேன் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மாஸ்க் மேன் யாருன்றதை ரிவீல் பண்ண போகிறோம். அது யாருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்கள். டபிள்யூடபிள்யூஇல புதுசாக ஒரு மாஸ்க் மேன் வந்திருக்கிறாரு. இந்த மாஸ்க் மேன் இத்தனை நாள் வரைக்கும் ஏற்கனவே ஒரு மாஸ்க் மேன் இருந்திருந்தாரு. அவர் அஸ்டின் தெரின்ற மாதிரி ரிவீல் ஆனிச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு மாஸ்க் மேன், அவர் வந்து ஹீல்டன் கிடையாது, ஹீல்டன் பண்ற டீமை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காரு. ராயல் ரம்பிள்ல பேரன் பேக்கரை அட்டாக் பண்ணாரு. இப்போ பாத்தீங்கன்னா அஸ்டின் தேரியை வந்து ராவ்ல அட்டாக் பண்ணி எல்ஏ நைட் ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அந்த மாஸ்க் மேன் யாருன்ற மாதிரி இப்போ ரூமர் வந்துகிட்டு இருக்கு. அந்த மாஸ்க் மேனை வச்சு பல பேர் இவரா இருக்கலாம், அவரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்துச்சு. ஒன்னு வந்து டீன் ஆம்ப்ரஸ் என்கின்ற ஜான் மோக்ஸ்லி, ஏடபிள்யூல இருக்கிற ஜான் மோக்ஸ்லி டீன் ஆம்ப்ரஸா வரலாம் அப்படின்ற மாதிரி, மீண்டும் அவர் பழைய கேரக்டர் டபிள்யூடபிள்யூக்கு வரலான்ற மாதிரி ரூமர் இருந்துச்சு. அதுவும் ஃபேக். அதுக்கப்புறம் வந்து ராண்டி ஏட்டன் தான் அந்த மிஸ்ட்ரியஸ்ட் மேனா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரூமர் வந்துச்சு. அதுவும் ஃபேக். ஃபைனலா அந்த மாஸ்க் மேன் யாருன்ற ரிவீல் கொஞ்சம் கொஞ்சமா ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாஸ்க் மேன் யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அஸ்டின் தேரியோட பழைய பார்ட்னரான ஏ டவுன் அண்டர்ன்ற டீமில் இருந்த கிரேசன் வாலரை தான் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிரேசன் வாலரையும் சைலண்ட் பண்ணி வச்சிருக்காங்க டபிள்யூடபிள்யூ. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி வர மாதிரி டபிள்யூடபிள்யூ காமிச்சிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து அதை ஐப்பேத்தும் விதமாக தான் அஸ்டின் தேரியை அட்டாக் பண்ணது கிரேசன் வாலராக இருக்கலான்ற மாதிரி இப்போ ரூமர் போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.